வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஓட்டிங்ல தெறிக்க விட்டுன்ட்டு இருக்காரு திவாகர் அவர்கள். அது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். நேத்து நைட் கூட நம்ம நெறைய அந்த வீடியோ ரெக்கார்டட் வீடியோ போட்டிருந்தோம். பட் என்னன்னா, அ ஓட்டு அவருக்கு எப்படி வருது அப்படின்னு நெறைய பேருக்கு கொஸ்டினு. அவர் என்னங்க அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிறது. அவரு வெளியில வந்து ஒரு நெகட்டிவ் இது இருக்கு. அது எப்படி திவாகருக்கு வந்து இப்படி ஓட்டு விழும்? விஜய் டிவி வந்து புரமோட் பண்றாங்களா திவாகர? அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தாங்க. அவர் அவரோட வேலைய பார்க்கிறார். அவர விட்டா கன்டென்ட் குடுக்குறதுக்கு யாருமே கிடையாதா? அப்படின்லாம் பேசுறாங்க இல்லையா? அதெல்லாம் இல்ல. அவர் ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றாரு. அது வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அவர் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்ல வேண்டி இருக்கிறது. நம்ம ஓட்டிங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கவங்கலாம் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. திவாகர் 25.19% 84,584 ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருக்காரு. ஆதிரை 22.59% 75,855 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9,000 ஓட்டு அதிகமா போயிட்டாரு அவரு. நேத்துலாம் 9,000 ஓட்டு அதிகமா இருந்தாங்க ஆதிரை. நேத்து வரைக்கும். பட் இன்னைக்கு அது அப்படியே தலைகீழா மாறி போச்சு. வியானா 17.04% 57,209 ஓட்டு. பிரவீன் ராஜ் 9.94% 33,380 ஓட்டு. ஆ அப்சரா 9.53% 31,989 ஓட்டு. கலையரசன் 8.02% 26,934 ஓட்டு. பிரவீன் காந்தி 7.68% 25,996 ஓட்டு. பட் இதுல என்ன அப்படின்னா, பிரவீன் காந்தி வந்து பெருசா பண்ணல. இப்ப மார்னிங் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு. பிரவீன் காந்தி டைரக்டர் அவர் ஏதாவது பண்ணிருக்கலாம். பட் அவரோட நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்லி திவாகர் குடுத்துருக்காங்க. திவாகர் என்ன காரணம் அப்படின்னா, இது அப்படியே ஒரு ஸ்பான்டேனியஸா பண்றாரு அப்படிங்கிறது தான் அவரோட பெரிய பிளஸ். நெறைய கோவப்படுறாரு, அடுத்தவங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நெறைய கம்ப்ளைண்ட் இருந்தாலும், திவாகர் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால தான் அவருக்கு வோட்டிங்ல நம்பர் 1 இருக்காரு. அதாவது நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருந்தாலுமே, யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க ஓட்டு வரும். அது மாற்று கருத்தே கிடையாது. ஆதிரை வந்து பேசும்போது கொஞ்சம் பேசுறாங்க. ஆனா நல்லா பண்றாங்க. பட் அதனால அவங்க திவாகர் அளவுக்கு கன்டென்ட் இல்ல. அதனால ஓட்ல 2வது இடத்துல இருக்காங்க. வியன்னா கொஞ்சி கொஞ்சி பேசி சௌந்தர்யா மாரி பேசுறாங்க. இவங்கள மாரி பண்றாங்க, அவங்கள மாரி பண்றாங்கன்னு அவங்களும் ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் ஓட்டு 3வது இடம். 4வது இடத்த பிரவீன் ராஜ்க்கு வந்து இன்னும் அவர்ட்ட நெறைய எதிர்பார்க்குறோங்கிற மாரி தான் இருக்கு. சமையல் பண்றது மட்டுமே வேலை கிடையாது. இன்னும் நெறைய வேலைகள் இருக்கு அப்படிங்கிறத அவர் பண்ணணும். அப்சரா வந்து கெமியோட சண்டை போட தவிர வேற எதுவும் பெருசா அவங்க பண்ணலங்கிறது உண்மை. கலையரசன் நெறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்காருப்பா. கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னாலும், இங்க வந்து என்ன பண்றாரு அப்படிங்கிறதுனால தான் ஓட்டு கம்மியா இருக்கு. புரிஞ்சுங்க. இப்ப திவாகர் வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ எடுத்துக்கிறாரு. அவர் எடுத்து பண்றாரு இல்லையா? அந்த மாரி அவர் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான். அதேபோல பிரவீன் காந்தி வந்து இந்த வாரம் வெளியில போவாரா? அல்லது இவர் வெளியில போவாரா? அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க் யூ அண்ட் பை டு எவரிஒன்.